மத்தியில் பாஜக அல்லது காங்கிரஸ் என யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தஞ்சாவூர் திலகர் திடலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுகவினர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை திமுக அரசும் பெற்றுத்தராததால் டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் கருகிவிட்டதாக கூறினார். காவிரி நதிநீர் உரிமையில் அதிமுக பெற்றுத்தந்த தீர்ப்பை காப்பாற்ற முடியாத அரசாக திமுக அரசு இருப்பதாக சாடினார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என தெரிவித்தார். திமுக வந்துவிட்டார், ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியும். நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த ஆட்சியிலே விவசாயிக்கு எந்த நன்மை கிடைக்கப் போவதில்லை, விவசாய தொழிலாளிக்கு எந்த நன்மை கிடைக்கப் போவதில்லை. நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். தொடர்ந்து பேசிய அவர், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு கிடப்பில் போட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். வறட்சியான புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டம் பசுமையாக மாறும் என்பதால் அத்திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அரசுக்கு வலியுறுத்தினார். இந்த நிமிடம் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக தவம் கிடப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக பாஜக ஆள் மேல் ஆள் அனுப்பி வருவதாக கூறினார். மத்தியில் பாஜக இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மோட கூட்டணிக்கு தவங்கிடுங்க, ஏங்கிட்டு இருக்காங்க, ஆள் மேல ஆள் அனுப்புறாங்க. இதுதான் உண்மை. இந்த நிமிடம் வரை பாஜக இவ்வளோ வலுவா பிரதமர் வந்தார், தூத்துக்குடியில் பேசுறாரு, திருநெல்வேலியில் பேசுறாரு, பல்லடத்தில் பேசுறாரு, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒட்டுவது இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன் அப்போ நம்மகிட்ட பலம் இருக்கப்போ தான் நம்மளை தேடுறாங்க. பலம் இருக்க உள்ளவங்க தேடுறாங்க, பலம் தேட நம்மளை ஏன் தேடுறாங்க? தமிழகத்தில் இன்று +2 பொதுத் தேர்வு தொடங்குகிறது. இதில் 7,72,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில் மொழி பாடத்துடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. மாணவர்கள் சிரமமின்றி தேர்வு எழுத 3,300க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்வில் 4,13,000 மாணவியர், 3,52,000 மாணவர்கள், ஒரு திருநங்கை என மொத்தம் 7,72,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். மொழி பாடத்திற்கு அடுத்ததாக வரும் 5ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது. ஒவ்வொரு தேர்வுக்கும் 3 முதல் 4 நாட்கள் இடைவெளி உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 21,875 தனித்தேர்வர்களும் 125 சிறைவாசிகளும் தேர்வு எழுத உள்ளனர். இதனிடையே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், தேர்வு என்பது மற்றுமொரு கல்வியியல் நடைமுறைதானே தவிர அதுவே உங்களது திறமையை எடை போடுவதற்கான அளவுகோல் கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்களும் இதனை நன்கு உணர்ந்து தங்களது குழந்தைகள் மீதான தேவையற்ற அழுத்தங்களை தவிர்த்து அவர்களது வெற்றிக்கு ஊக்கமளிக்க முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.